அவரை முன்னிறுத்திக் கொள்வதை தவிர அவர் வேண்டாம். நான் என்ன சொல்றேன், அவருடைய முகம் வேண்டாம். அவர் என்ன கொள்கை சொல்றாரோ அது வேண்டாம். ஆமா, அவரை முன்னிலைப்படுத்துவோம், எல்லாம் அவர் வேண்டாம், எல்லாம் சொல்லுவோம். அவர் வேண்டாம். அவர் அவர் வேண்டாங்கிறதுக்கு என்ன காரணம்? வேண்டாம் என்பதனுடைய பொருள் என்ன என்றால், அந்த கட்சியினுடைய அதிகார மையத்தில் அவர் இருக்கக்கூடாது. அதிகார மையம் என்ன என்றால் நிர்வாகிகளை போடுவது, அது சின்ன அதிகார மையம். வேட்பாளர்களை நிறுத்துகின்ற அதிகாரம் தான் பெரிய அதிகாரம். ஒரு கட்சிக்கு தேர்தலில் யாரோடு அணி சேர வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற தலைவனும், யார் யாரை வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும் என்ற முடிவெடுக்கின்ற தலைவனும் தான் அதிகார தலைவன். அந்த அதிகாரத்தை ராமதாஸிடமிருந்து நாங்கள் பிடிங்கிக் கொள்வோம். ஆனால் ராமதாஸை குலசாமியாக வைத்துக் கொள்வோம். வேட்பாளர்களை நாங்கள் போடுவோம். யாரோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். பொதுக்குழு முடிவு செய்யும் என்றால் பொதுக்குழுவாய் வரை தேர்ந்தெடுத்தது நான் கேட்கிறேன். நான் பொதுக்குழு என்னை தேர்ந்தெடுத்தது என்று சொல்கிறார், அது உண்மையில்லை. ராமதாஸ் எந்த பொதுக்குழுவில் முன்னிலை வைத்து ஒருத்தன் பழிமொழிந்து வேறொருவர் மாற்று வேட்பு மனு தாக்கல் செய்து இவர்களுக்குள் வாக்கெடுப்பு நடந்து அப்படியெல்லாம் வந்திருந்தால், இவர் தகப்பன் இருக்கின்ற போதே அந்த கட்சி ஜனநாயக அடிப்படையில் இயங்கிய கட்சி என்று சொல்லலாம். ஸ்டாலின் எப்படி வந்தாரா, வைகோ மகன் துறை வைகோ வந்தாரா, அல்லது நம்முடைய அன்புமணி வந்தாரா? யார்? சும்மா இதெல்லாம் பொதுக்குழு என்பது ஆட்டுக்கறி தீம்பதற்கான ஒரு அமைப்பு. தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகள்லையும் அன்னைக்கு விருந்து அவ்வளோ. ஆமாம், ஆட்டுக்கறி, மீன், நண்டு, எத்தனை வகை உண்டு. இது சாப்பிடுவதற்கென்று அவன் அவ்வளோ செலவு செலுத்தி கொண்டு வருவேன். அது ஒரு கௌரவம் அவனுக்கு. அதாவது அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு எனக்கு அழைப்பு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கௌரவமோ அது மாதிரி ஒரு பெரிய கௌரவம். பொதுக்குழுவுக்கு வந்து இந்த வகை வகையான கறியெல்லாம் தின்றுவிட்டு தீர்மானங்களை ஒருவர் எழுதுவார், தலைவருடைய ஆள். அதை படிப்பது இவர்களுக்கு ஒரு கௌரவம். இவனுடைய சிந்தனையில் விதித்த தீர்மானம் இல்லை. எவனும் பொதுக்குழுவில் விவாதித்ததாக திராவிட இயக்கத்தில் சம்பத் காலத்திற்கு பிறகு அங்கே வரலாறே இல்லை.